எதிரி என்ற இந்த கதை நிகழ்வுகள் ஆனது இந்த உலகத்தில் தனக்கு எதிராக கோலியாத்தை போல ஒரு மிகப்பெரிய வலிமையுடைய ஆளாக இருந்தாலும் நம்மீது எந்தவித தவறும் இல்லாவிட்டால் எதிரியை தன்னம்பிக்கையும் தைரியமும் நேர்மையும் நீதியும் புத்திசாலித்தனமும் அமைதியும் பொறுமையும் வேண்டுகோளும் மற்றும் கடவுள் துணையும் இருந்தால் எதையும் வெல்லலாம் என்பதே இதன் நோக்கமாகும். இது அனைத்தும் கற்பனையே, உண்மை அல்ல. இதற்கு குரல் கொடுத்த தோழர் தோழிகளுக்கு நன்றி. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். இது விழிப்புணர்வு கதையாக்கமே ஆகும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. Hi, this is Ram from ICC. Good morning, sir. I am Innasi Velangani Suresh. Okay. Can I know your name, sir? My name is Ram. Ram. Yes. Do you know Tamil language? Yes, sir. தமிழ் தான். தமிழில் சொன்னால் கொஞ்சம் தெளிவாக என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு தான் தமிழில் பேச. Yes, yes. Okay, sir. Can you? ராம், என்னோட ஒய்ஃபோட ஐசி நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. என்ன இஷ்யூ சார்? அதாவது ராம், நான் டிவி இந்த ப்ராட்பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜூன் மாதம் வந்து எனக்கு நான் வந்து ரெனுவல் பண்ணேன். ஓகே. அப்போ அங்கே செரங்கோன் நெட்ஸு காம்ப்ளெக்ஸில் தான் நான் இது பண்ணேன், போய் ரினியூவல் பண்ணேன். அப்போ என்னுடைய பழைய அந்த ப்ராட்பேண்ட் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த மோடம் அதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு புதுசாக வந்து ப்ராட்பேண்ட் தருவேன்னு சொல்லி எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டாங்க. நான் ஒன்லி இது மட்டும் தான் போட்டேன். $35 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அப்புறம் அந்த மேடம் வந்து எனக்கு 2 அப்பாயின்மெண்ட் எனக்கு மேக் பண்ணாங்க. ஒன்று வந்து அந்த பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகே, மொதல் அப்பாயின்மெண்ட். 2வது அப்பாயின்மெண்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுத்து நமக்கு கனெக்ட் கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஸோ 11ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து எனக்கு மொதல் அப்பாயின்மெண்ட். அது நம்ம தமிழ் பையன் தான், பிரபுன்னு ஒருத்தர் பையன் வந்து அப்படி. ஆக்சுவலாக எனக்கு மத்தியானம் தான் வந்து அப்பாயின்மெண்ட். ஆனால் அவர் பாவம் அந்த ஈசோனில் காலையில் டைமில் அவர் வர வேண்டிய சூழ்நிலை, அதனால் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். நான் என் பையன் வீட்டில் தூங்கிட்டு இருக்க பையனை எழுப்பி அதை வந்து உதவி செய்ய சொன்னேன். அவர் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி இன்வாய்ஸ் வந்து எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு போயிட்டார், சரிங்களா. 2வது அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுக்கறது வரலை. ஸோ அப்போ நான் ஒரு சீன பையனா யாருன்னு தெரியல, ஒரு பையன்கிட்ட பேசி இது மாதிரி சொன்னேன். அந்த பையன்கிட்ட சொன்ன அப்படி டேட்டா இல்லை, நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு செக் பண்ண அப்படி. ஸோ செக் பண்ணி என்னை லைனில் காத்துக்க சொன்னார். ஆனால் அப்படி இருந்தும் டேட்டாவை கண்டுபிடிக்கல. ஸோ சார் நான் கிளியராக செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் நான் பின்னாடி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு கூட ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்ட்டேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். அடுத்த நாளும் வந்து அந்த டீட்டெயில் இல்லை, சரிங்களா. நான் டீட்டெயிலுங்கும் போது நான் அந்த பாயிண்ட்டை கேட்டேன். அப்புறம் எப்படி டீட்டெயிலே என்னோட பற்றின என் ஒய்ஃபை பற்றின டேட்டாவே இல்லைன்னா எப்படி வந்து மொதல் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஒரு பையன் வந்து பிரபுங்கிற பையன் வந்து உங்கள் பேர் இதை இன்வாய்ஸ் கொடுத்து செகண்ட் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போனாருன்னு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. சரிங்க சார், நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணிட்டு வச்சுட்டாரு. அவர் ஃபோன் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன். அடுத்த நாள் வந்து ஃப்ரீயானு நம்ம பொண்ணு தான் பேசிச்சு. அந்த பொண்ணுகிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் தமிழில் தான் பேசினேன். நான் பேசிட்டு இது மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியும் சொன்னேன். ஸோ அந்த பொண்ணும் செக் பண்ணி பார்த்துட்டு டேட்டா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இது வந்துமா ஒன்று நீங்கள் சர்வீஸ் கொடுங்க, இல்லாட்டி அதுக்குரிய சொல்யூஷன் பண்ணுங்க. டேட்டா இல்லை என்ன டெக்னீஷியன் இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க, அந்த டேட்டா இருக்காது, சரிங்களா. டேட்டா இல்லைங்கிறது என்னோட பிரச்சனையா நீங்கள் சொல்லுங்கள். நான் செஞ்ச ஏதாவது தவறு இருக்குங்களா?
இல்லை சார். இப்போ டேட்டா இல்லைன்னா எப்படி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் இருந்து ஒரு பையன் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய வீட்டு நம்பர் கொடுத்து செகண்ட் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போவான். அது கரெக்டு தான் சார். ஆனால் சிஸ்டமில் ரெக்கார்ட் எதுவுமே இல்லை. நான் சார் நான் முதல்ல செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹலோ 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 சொல்லுங்க ராம். சார் செக் பண்ணி பார்த்ததில்ல. உண்மையுமே இந்த சிஸ்டமில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நான் உங்களை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். நீங்கள் அவங்கக்கிட்ட செக் பண்ணலாம் சார். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் லேட்டஸ்ட் ஆர்டர் எல்லாமே இருக்கும். இல்லை 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 நான் இது நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். சரிங்களா? ஓகே சார். லாஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து இது நான் ஃபோன் பண்ணேன். சரிங்களா? ஓகே. ஏன்னா இதோட 3வது டைம் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏன் பகட்டு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் டெக்னீஷியன் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஜூன் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் முடியுதுன்னு நான் ரெனியூவல் பண்ணுறேன். ஜூனுக்கு முன்னாடி வந்து $90 சம்திங் வந்து பே பண்ணுறேன் அந்த பண்டிலுக்காக. ஓகே. நெட்ஃப்ளிக்ஸு இந்த டிவி இதெல்லாம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ப்ராட்பேண்ட் மட்டும்தான் நான் கேட்குறேன். ஓகே. அது வந்து $35 சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். அந்த அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஜூன் கடைசியில் வந்து இந்த லாஸ்ட் மந்த் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, பாதி நாள் 3/4 நாள் வந்து அந்த ஓல்டு பண்டில் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா கான்ட்ராக்டுக்கு முன்னாடி. ஸோ அதுக்குரிய சார்ஜ் வந்து $62 வந்துச்சு. அதை நான் மேக் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்புறம் எனக்கு கண்டினியூ ஆகுது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன்னா நீங்கள் சர்வீஸ் கொடுக்குற வரைக்கும் நான் வேறு வழியில் இல்லை, இன்டர்நெட் தான் இருக்கும் இல்லைங்களா? மற்றதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த என்னைக்கு நான் அந்த கான்ட்ராக்ட் போட்டேன்னா அன்னைக்கே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் சர்வீஸ்க்காக அன்னைக்கு அந்த அந்த அதே வீக் வந்து தான் எனக்கு 2 அப்பாயின்மெண்ட்டும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன். அவங்க வரல. இது மாதிரி உங்களை மாதிரி மற்ற 2 பேர்த்திட்டையும் நான் ஃபீட்பேக் பண்ணுறேன். 2 பேருமே இது மாதிரி டேட்டா இல்லைன்ட்டு ஒன்றுமே பண்ணலை. சரிங்களா? அப்புறம் நாள் ஆகுது. எனக்கு வந்து பில்லு வருது. என்னன்னா $68 சம்திங் வந்து மந்த்லி எனக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து கேள்வி கேட்குறேன், ஏன் அப்படி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் நீங்கள் ஓல்டு பண்டில் வந்து $90 சம்திங், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து $68 வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட இதே கதையை சொன்னேன். எனக்கு $35 நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படிங்க வந்து இப்போ நான் வந்து ரீகான்டாக்ட் பண்ணலைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படி தானே? ஆனால் ரீகான்டாக்ட் பண்ணாமல் நீங்கள் எப்படி அதை கண்டினியூ பண்ணலாம்? சரி, ரீகான்டாக்ட் பண்ணுறது டெக்னீஷியன் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. செகண்ட் டைம் வந்து நான் டெக்னீஷியன் சப்போர்ட்டுக்கு நான் கால் பண்ணி கேட்கும்போது என்னை பற்றின டேட்டா எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் எப்படி ஏன் டேட்டா இருக்கும்? உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? என் டேட்டா உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள் பில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும்ல? சிஸ்டம் இருக்கு சார். பில் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் என்னோட டேட்டா இருக்கு. எனக்கு $68 கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட என்னோட டேட்டா இல்லை. சரி, ஓகே, நான் $68 பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி பிரச்சனை எனக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேட்டா எதுவும் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. என்னம்மா என்ன தம்பி? இப்போதைக்கு சிஸ்டம் இல்லைம்மா, அதுதான் பிரச்சனையே. இப்போ நான் ரீகான்டாக்ட் பண்ண அந்த $35 விட்டுருங்க. நான் அவங்க சொன்ன $68 நான் பே பண்ணாலும் உங்கள்கிட்ட இது மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லி இது பண்ணேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்கள் தான் $35 ரீகான்டாக்ட் பண்ண போதே என்னை பற்றின டீட்டெயில் இல்லைங்கிற டேட்டா இல்லைங்கிறதுனால நீங்கள் சர்வீஸ் பண்ண வரமாட்டேங்கிறீங்க. சரிங்களா? அப்போ $68 $68 பே பண்ணால் மட்டும் எப்படி உங்கள்கிட்ட டேட்டா இருக்கும்? உங்கள்கிட்ட எப்படி நான் வந்து உங்களோட சப்போர்ட் இருக்க முடியும்? எல்லாமே ஒரே கம்பெனி தானே தம்பி, தனித்தனி கம்பெனி இல்லைல்ல. ஸோ அப்போ அதனால இது வந்து உங்கள்கிட்ட சொல்ற ஒரு சின்ன விஷயம். இதை நான் வந்து கோர்ட்டுக்கு மூவ் பண்றேன். கடைசியாக உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே.
ஓகே ஓகே மிஸ்டர் ராம். மற்றதெல்லாம் நான் எதுவுமே நான் அடுத்த டிபார்ட்மெண்ட்லாம் போக மாட்டேன். நான் போனாலும் இதே தான் சொல்லுவாங்க. என்னோட லக்கு அன்னைக்கு பிரியான்னு ஒரு பொண்ணு வந்துச்சு, இதே தான் சொன்னேன். தமிழில் சொன்னனால இன்னும் தெளிவாக என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து என்கிட்ட கேட்கலாம். இல்லை சார், இப்போ புரியுது. அதனால ராம் பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கிலீஷில் இந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது, பேசுகிற திறமை கிடையாது. அதனால நான் இதை சொல்லிட்டேன். நான் வந்து கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. கோர்ட்டில் வந்து என்னை வந்து இது சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணுங்க சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது கடைசி ஃபைனலாக திருப்பி டெஸ்ட் பண்ணிக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஆனால் எங்கள் பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கடைசி பில்லில் உங்களோட எக்யூப்மெண்ட் வந்து லாஸ் ஆச்சுன்னு சொல்லி $220 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட்னா எக்யூப்மெண்ட்னா வந்து உங்களோட அந்த மாடர்ன் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆடே அப்பா, நாங்க போய் திருப்பி கொடுத்து ரீகான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லை, நாங்க லாஸ் பண்ணிட்டோமா? அவங்க இஷ்டத்துக்கு இல்லை. அதான் அவங்க இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்களா? அந்த பில்லெல்லாம் எங்களுக்கு அனுப்ப முடியுமா? எனக்கு இதெல்லாம் எவிடன்ஸ். அது என்னால அனுப்ப முடியாது சார். இல்ல நான் ஏன்னா கேட்கலாம். ஓகே. இப்போ என்னன்னா எங்களை பத்தின டீட்டெயில் எல்லாமே எரேஸ். ஒண்ணுமே போக முடியல, உள்ள ஒண்ணுமே இல்ல. ஓகே. எவ்வளவு பெரிய சீட்டிங் பாருங்களேன். நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன், அது மிஸ்ட் அவுட்டான். அது எப்படி சரி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியல சார். நான் வந்து உங்க கம்பெனில லாஸ் பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சார்ஜ் பண்ணலாம். இப்ப ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் இருக்குதா இல்லையான்னு தெரியாம நீங்க பேசாம அடிச்சு விடுவீங்களா? இதே மாதிரி தான் புடிங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? தெரியல. அப்படி காணா போயிடுச்சுன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் வேணும். ஆமா நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ரெண்டாவது, அது வந்து எடுத்துட்டு வெளியே ஹேண்ட் பண்ண போறதா? நான் போய் ஏதோ டீ காபி குடிக்கிற இடத்துல வச்சுட்டு மறந்துட்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது தானே தம்பி. அது எப்படி காணா போகும்? போடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. எனக்கு இதெல்லாம் எவிடன்ஸ். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எனக்கு. ஏன்னா இது சீட்டிங். நாங்க பணம் கட்டலைன்னா உடனே எங்களை மிரட்டுறாங்க, த்ரெட்னிங் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போறேன்னா பிரியாட்டே சேலஞ்ச் பண்ணேன். போன டைம் பேசும்போது தயவு செய்து அவங்கள்ட்ட பெட் பண்றேன், நீங்க தயவு செய்து கோர்ட்டுக்கு போங்க. என்னோட ஜட்ஜி என்ன தீர்ப்பு சொல்றாரோ நான் அந்த பனிஷ்மெண்ட், என் சொத்தே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த தீர்ப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஆனா ஒரு சந்தேகம், ஒருவேளை இது மாதிரி என்னோட பில்லு டீட்டெயில் கேட்டா அவங்க அனுப்புவாங்களா மெயில்ல ரிக்வெஸ்ட் பண்ணா? அது ஒரு நிமிஷம் சார். உங்களோட பில் வந்து நீங்க ஒரு நிமிஷம் சார், நான் செக் பண்ணிக்கிறேன் சிஸ்டம்ல அனுப்ப முடியுமான்னு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஒரு 2 நிமிஷம் சார், வந்துடுறேன். கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம். இமெயில் சொல்லுங்களா? ஓகே தான் சார். ஓகே சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வந்துட்டேன். இந்த ஸ்க்ரீன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன் சார். ஒரு நிமிஷம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஹலோ சொல்லுங்க தம்பி. ஹாய் சார், தேங்க்யூ ஃபார் ஹோல்டிங் சார். அது இமெயில் நீங்கள் அனுப்பிட்டேன் சார். சரி, இமெயில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் சங்கட பிரச்சனை எதுவும் இல்லை? இல்லை சார், இல்லை சார். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இது மாதிரி கேட்டால் எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அனுப்பிட்டேன் சார். நீங்கள் உங்கள் இமெயிலில் செக் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். வேறு ஏதாச்சும் கேட்கணும்? ஹலோ ஒரே நிமிஷம் செக் பண்ணுறேன். ஓகே ஓகே. வேற இமெயில் தரேன், இதுல எப்பயுமே ஃபுல்லா இருக்கும். வேற இமெயில் தரேன், அதில் அனுப்புறீங்களா? வேற இமெயிலா சார்? ஒரு நிமிஷம். ஆனா அந்த வேற எதுவுமே இல்லைங்களே, அந்த இதே வரல. நீங்க சொன்ன மாதிரி அது போட்டீங்கன்னா அதுலயே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, எப்படி லாகின் பண்ணணும், பாஸ்வேர்ட். அது இல்லைங்க.
அப்போ சார் அது என்னால் முடிஞ்சது இந்த இமெயில் அனுப்புறதா சார். அப்படி இல்லைன்னா நீங்கள் பில்லிங் டிபார்ட்மெண்ட் தான் செக் பண்ணணும். பில்லிங் டிபார்ட்மெண்ட்ல கேட்டா இந்த எப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை சொன்னா அந்த பில் அனுப்புவாங்களா? நீங்கள் பில் கேட்கலாம் சார். நீங்கள் இந்த மந்தோட பில்லுன்னு சொல்லி கேட்கலாம், அவங்க அனுப்புவாங்க. சரி, அப்படியே கான்டாக்ட் பண்ணி விடுறீங்களா? நீங்கள் வந்துட்டு உங்களோட ரீவெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ரீஷை அக்கௌண்ட் சார். என்ன தம்பி? அது அவங்க மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அவங்கள்ட்ட சொல்லணும் சார். சொன்னால் அவங்க இமெயில் பண்ணிடுவாங்களோ? எஸ். ஓகே ஓகே. வேறு ஏதாச்சும் இருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு? இல்லை தம்பி, இதுதான். நீங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நீங்கள் அவங்கள்ட்ட செக் பண்ணிக்கோங்க. ஓகே.